மக்கள்கிட்ட போய் நின்னு நான் நல்லது பண்ண போறேன்னு சொல்றதுக்கு துப்பு கிடையாது, திராணி கிடையாது, ஆண்மை கிடையாது, எந்த எழவுமே கிடையாது. 41 மரணம் நடந்துட்ட பிறகு ஓடி ஒளிஞ்சிட்டு 1 மாச காலமா வீட்டுக்குள்ள பனையூர் பங்களாலயும், உங்க ஈசிஆர் பங்களாலயும் பதுங்கி இருந்தவரு, இவர் சொல்றாரு அறிவாலயத்துல போய் மு.க. ஸ்டாலின் ஒளிஞ்சிருப்பார்ன்னு. மிசா காலத்தையே பார்த்தது திமுக. இல்ல அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா பேசிட்டாரு. கருணாநிதி கலைஞர் அவர்கள கைது செய்யும்பொழுது மு.க. ஸ்டாலின் ஓடி போய் ஒளிஞ்சவர் தானேன்னு எப்படி இவரு பார்த்தாரா? ஆதவ எவனா அர்ஜுனா ஒரு பேசினாரு. திமுக அதாங்க வரலாறுலாம் எங்களுக்கு இருங்க என்ன தெரியுமேங்கிறாரு. வரலாறு எடுத்து விடு. உன் வரலாறு தெரியாதா? உன் பூர்வீகம் தெரியாதா? நீ யாரு நீ? லாட்டரி சுரண்டல் லாட்டரில தின்னு கொழுத்தவன் தானே. ஓடி போய் ஒளிஞ்சவன் தானே. டேராடூனுக்கும் உத்தரகாண்டுக்கும் ஓடி போனது யாரு? நீ ஆண்மகன் தானே. போட்ட ட்வீட்டை ஏன் 2 ஒரு 1/2 மணி நேரத்துல டெலீட் பண்ணிட்டு மாநிலத்த விட்டா ஓடி போன? அதுக்காக ஆண்மகன் அப்படிங்கிறது அப்படிதான் பேச தோணுது சார். நீங்கள்லாம் சரியான நபரா நீங்க என்ன தெரியுமா இவர்களுக்கெல்லாம் அரசியல் புரிதலோடு எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் தான் சேற்றை வாரி இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சாக்கடையில கல் எறிந்தால் அது நம்ம மேலேயும் படும்ன்றதுனால தான் பல நேரங்கள்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போனோம்னு நம்ம நிறைய பேசுறது இல்ல. இவர்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க கூடாது. ஆதவுக்குலாம் பதில் சொல்லவே முடியாது. இல்ல இன்னைக்கு விஜய் பேசினது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயமோ, ஆதவ அர்ஜுனா பேசினது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள ரவுடி, பொறுக்கி அப்படி இப்படின்னு ஒருமையில பேசியிருக்காரு. அதாங்க ஆதவ இத்த வரைக்கும் தெருவுல நடமாட விட்ட விஜய் முன்னாடியே ஆதவ அதுதான் அர்ஜுனா சார் சொல்ல வரேன். இவர்கள் தமிழ்நாட்டை கலவர பூமியாக்குவதற்காக ஆதவ மாரியான தற்குறி திட்டமிடுறான். அவன் இவன் பேசுறதுனால தப்பு இல்ல. அவன் என்னோட சின்ன பையன். அவனுக்கு அதுதான் மரியாதை. இவன் மாதிரியான நபர்களை நடமாட விடுறது முதலமைச்சருக்கு ஆபத்து.